ரீசன் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். அதாவது ஒரு படம் முடிஞ்சுது, அடுத்தது இன்னொரு படம் பார்க்கலான்ட்டு இன்னொரு படம் போய் உட்காந்து பார்த்தோம். சரி, இந்த படமாச்சும் நல்லா இருக்குமா, சரி விமர்சனத்தில் பார்ப்போம். கிஸ் கவின், பிரீத்தி அஸ்ரானி, பிடிவி கணேஷ், பிரபு, கல்யாண் மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படத்திற்கு இசை ஜென் மார்டின், கதை திரைக்கதை வசனம் எழுதி இந்த படத்தை இயக்கியிருப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சதீஷ் கிருஷ்ணன். இந்த படத்துடைய கதை என்னங்க, ராஜாக்கள் காலகட்டத்தில் சில நாடுகளுக்கு இடையே போர் நடக்குது. அப்படி போர் நடத்தும் போது ஒரு நாட்டோடைய அரசர் இன்னொரு போர் புரிகிற நாட்டோடைய ராணி மீது காதல் வசப்படுறாரு. அந்த ராணிக்கும் இந்த ராஜா மீது காதல் வசப்படுது. ஆனால் அந்த ராணியோட நாட்டில் அங்கே இருக்கிற பெண்கள் யாரையுமே காதலிக்க கூடாது, அப்படி காதலிச்சா அவங்கள எரிச்சிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டத்திட்டத்தை வச்சுருக்காங்க அந்த நாட்டில். அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் இருக்கிற அந்த ராணி எப்படி இவங்கக்கிட்ட காதல் வசப்படுறாங்க, அந்த ராணியை ஒட்டுமொத்தமாக அழிச்சிடுறாரு அந்த நாட்டோடைய ராஜா. அதெல்லாம் அழித்த பிறகு ஒரு புத்தகமாக எழுதுறாரு. அந்த நாட்டில் நடந்த காதல் விஷயங்கள், அந்த நாட்டில் நடந்த விஷயங்கள் எல்லாம் பற்றி ஒரு புத்தகமாக அவர் எழுதுறாரு. அந்த புத்தகத்தை ஒரு கடலில் தூக்கி போட்டுடுறாரு. அதுக்கப்புறம் அந்த ராஜா காலத்து கதை அப்படியே முடிஞ்சுதுங்க. கரண்ட் பீரியடுக்கு வர்றாங்க நம்ம படத்தோடைய இயக்குனர். கரண்ட் பீரியடுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த புத்தகம் கவினுடைய காதலியாக இருக்கக்கூடிய பிரீத்தி அஸ்ரானி அவங்க கையில் கிடைக்குது. அது ஒரு விஷயத்துக்காக கவின்கிட்ட அந்த புத்தகத்தை ஷேர் பண்ணுறாங்க. ஷேர் பண்ணதுக்கு பிறகு அதுக்கப்புறம் என்ன நடந்தது கதை, இந்த படத்துக்கு எதுக்கு கிஸ் அப்படி தலைப்பு வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த புத்தகம் கிடைச்ச பிறகு கவின் எந்தெந்த லவர்லாம் கிஸ் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய எதிர்காலத்தை, அதாவது அவங்களுடைய காதலர்கள் அந்த காதலுடைய எதிர்காலத்தை இவர் ப்ரிடிக்ட் பண்ணுறாரு. இது சேருமா சேராதா, இது தேருமா தேராதா அப்படின்ற மாதிரி விஷயத்தெல்லாம் அவங்கள கையாளுறாரு. ஒட்டுமொத்தமாக சொல்லப்போனால் காதல்ன்ற ஒரு விஷயமே கவினுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். இவரது தாய் தந்தையாக இருக்கக்கூடியவங்க ஒரு காலகட்டத்தில் அவங்க பிரிஞ்சிடுறாங்க. தனியாக பிரிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இவருக்கு சில வெறுப்புகளும் வருது. அந்த விஷயத்தில் காதல் மீது ஒரு வெறுப்பு வருது, காதலர்கள் மீது ஒரு வெறுப்பு வருது. ஒரு கட்டத்துக்கு மேலே எங்கெங்கெல்லாம் ரோட்லலாம் கிஸ் பண்ணுறாங்களோ அந்த கிஸ் எல்லாம் பார்த்தா இவர் எதிர்காலத்தை ப்ரெடிக்ட் பண்ணி அவங்களுடைய காதல் அந்த விஷயத்தோட எதிர்காலத்தை ப்ரெடிக்ட் பண்ணி அவங்கள பிரிக்கிற வேலையில் இறங்குறாரு கவின். இறங்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க தம்பியே அவங்க காதலி கூட கிஸ் பண்ணும்போது அவங்களுடைய எதிர்காலத்தை அவர் ப்ரெடிக்ட் பண்ணுறாரு. இப்படி ப்ரெடிக்ட் பண்ணும்போது என்ன, ஆனால் இப்படி இருக்கிற கவினே படத்தில் இயற்கையாகவே ஒரு காதல் வருது ஹீரோயின் மேலே. ஹீரோயினை இவருமே லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் லவ் பண்ணால் கூட மற்ற காதல்கள் இவருக்கு பிடிக்காமல் போகுது. அதுக்கு ஏன் ஸ்ட்ராங்கான ரீசன்றதை இவங்க தெளிவுபடுத்தாமல் விட்டுட்டாங்க. அது ஒரு பக்கம் இருந்தால் கூட இவர் பண்ண தப்பை இவரே சரி பண்ணுறாரு. ரெண்டாம் பாதி முழுக்க இவரே சரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த காதலை நம்ம தானே பிரித்தோம், சரி நம்மளே சேர்த்து வைக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேலே இவரே என்ன ஆகுறாருன்னா, ப்ரெடிக்ட் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் திரும்பவும் இவரே சேர்த்து வைக்கிற மாதிரி சில இதில் உருவாக்கியிருக்காங்க இரண்டாம் பாதி முழுக்க ஸ்க்ரீன் பிளே. ஆனால் அந்த புத்தகத்தை எடுத்து கொடுத்ததுக்கோ இந்த கதைக்காலத்துக்கோ எதனா சம்மந்தம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக அது ஒட்டவே இல்லை. அந்த புத்தகம் ஒரு ஜஸ்ட்டு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக எப்படியோ கொடுப்பாங்கல்ல, ஏதாச்சும் ஒரு நம்ம ஆன்சர் பண்ண ஒரு ரெஃபரன்ஸ்க்காக ஒரு இது கொடுப்பாங்கல்ல, சரி உங்களுக்கு ஒரு க்ளூ தரேன்ட்டு அந்த மாதிரி ஒரு க்ளூவாக தான் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. தவிர அந்த புத்தகத்தால் இவங்களுக்கு எந்த நன்மையும் நடந்ததா இல்லையா அப்படின்றது பெருசாக தெரியல. அது வேறு இல்லாமல் நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களோட வாய்ஸோடு தான் இந்த படமே ஸ்டார்ட் ஆகுதுங்க. எப்படி பொன்னியின் செல்வனில் கமலஹாசன் அவர்களுடைய வாய்ஸ் பொறுத்து ஸ்டார்ட் பண்ணாங்களோ அந்த மாதிரி இந்த படத்தில் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவரோட வாய்ஸை வச்சு தான் இந்த படமே ஸ்டார்ட் ஆகுது. இந்த அரசர் காலத்து கதையெல்லாமே அவர் சொல்லிக்கிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணிகிட்டே வர்றாரு. சரி, படத்துக்கு என்னப்பா கிஸ் அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம்னா, லவர்கள்லாம் கிஸ் பண்ணுறாங்க, அந்த கிஸ் பண்ணுறதுனால படத்துக்கு டைட்டில் வச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தோணுது எனக்கு. ஒருவேளை அதுக்கு தான் வச்சுருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு கிஸ்ன்னு டைட்டில் வச்சதோட காதல் வெறுப்பாளர் அப்படின்னு டைட்டில் வச்சுக்கலாம். ஏன்னா அதுதான் கொட்ட இந்த செட் ஆகும் இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி. பார்த்திங்கன்னா அதுதான் உண்மையிலே செட் ஆகும். சரி, கவின் பார்த்திங்கன்னா ஒரு லிஃப்டாக இருக்கட்டும், ஒரு டாடாவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பிளட்டி பேக்கர் படம் வித்தியாசமான திரைக்கதைகளை நடிக்கிறாரு, ரைட்டு. ஆனால் திரைக்கதைக்கு ஏற்ற மாதிரி அந்த படம் பெரிய அளவு சக்ஸஸ் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா அது ஆகலையே. இப்போ டாடாக்கு அப்புறம் அவருக்கு பெரிய சக்ஸஸாக எதுவுமே அமையலையே அப்படின்றது மாதிரி தானே நமக்கு யோசிக்க தோணுது. சரி, இந்த படமாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்டாக இருந்தது, ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான இது அட்டன் பண்ணியிருப்பார் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா நிச்சயமாக அது கை கொடுக்கல அப்படின்னு தான் தோணும். ஏதோ ஒரு இது சொல்லுவாங்கள்ல, இவங்க டைம் பாஸுக்கு எடுத்த மாதிரி தான் இருக்குது படம். நம்ம டைம் பாஸுக்கு படம் எடுக்க சொன்னால் இவங்களே டைம் பாஸுக்கு எடுத்த மாதிரி தான் இருக்குது இந்த படம் பார்க்கும்போது. ஸ்க்ரீன் பிளேவும் சரி, இந்த படத்துடைய கதை அம்சமும் சரி. சரி, கவின் நடிப்பு சரி லிஃப்ட்லாம் நல்லா பார்த்துருக்கமே, தாடாவில் அமைதியான ஒரு கேரக்டர்லாம் நடிச்சிருந்தாரு. சரி, அந்தளவுக்கு அவருடைய வெளிப்பாடு நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம்.
அது மட்டும் இல்லாமல் வந்து பிரபு அவர்கள் ஒரு கௌரவ தோற்றத்தில் வராரு. ஹீரோயினோட அப்பாவாக கல்யாண் மாஸ்டர் நடிச்சிருக்காரு. அவரும் வந்து சின்ன ஒரு ரோல் தான் பண்ணியிருக்காரு. கவினுடைய தாய் தந்தையாக வரக்கூடிய தாய் வந்து தேவயானி அவர்கள், அவங்களுக்கும் வந்து ஒரு அழுத்தமான கேரக்டரும் பெருசாக இந்த படத்தில் அமையல. படத்தோடைய இசை அப்படி பற்றி நம்ம பார்த்தீங்கன்னா ஜென் மார்ட்டின் அவர்கள் தான் இந்த படத்துக்கு இசை அமைச்சிருக்காரு. படத்தோடைய ஒரு 2 பாடல்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நல்லா இருக்குது. பட் நம்ம இதுவரையும் அந்த பாடல்கள்லாம் வந்து எங்கேயும் வெளியில் கூட பெருசாக ஃபேமஸ் ஆன மாதிரி தெரியல. ஆனால் பட் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது வந்து ஓரளவுக்கு ஓகேப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. பின்னணிசையும் ஓகே ரகம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒளிப்பதிவு படம் வந்து பெருசாக வந்து இந்த ராஜா காலத்து கதையிலலாம் காட்டும்போது அந்த இடத்துலலாம் வந்து ஓரளவுக்கு ஒளிப்பதிவு வந்து கை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி படத்தோடைய 2ஆம் பாதி வந்து ஒரு ஃபேண்டசி காமெடியை முன்னிறுத்தி அப்படியே நகர்த்தி கொண்டே போகிறாங்க. ஆனால் படத்தோடைய ஹீரோ ஸ்கோர் பண்ணுவார்னு பார்த்தா நம்ம வேற ஒருத்தர் வந்து ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோவே சப்போர்ட்டிங் மாதிரி தான் தெரியுறாரு 2ஆம் பாதியில். சரி, இவர் காமெடி பண்ணுவார் நம்ம எதிர்பார்த்தா இன்னொருத்தர் வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காரு. இவர் வந்து சப்போர்ட்டிங் மாதிரி ஆயிடுறாரு 2ஆம் பாதியில். கொஞ்சம் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படி தான் இருக்குது. சரி, சொல்ல வந்த கதை வந்து மக்களுக்கு புரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து இது கொஞ்சம் டவுட்டு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இதை வந்து மக்கள் வந்து இந்த இதை சொல்லுவாங்கள்ல, ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸுக்காச்சும் இது அட்ராக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஒரு கேள்விக்குறி தான். மொத்தத்தில் கிஸ் புஷ்ஷாகாமல் ஆடியன்ஸ் தான் பார்த்துக்கணும். அந்த லட்சணம் தான் இருக்குது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.